ஆண்ட்ராய்ட் போன் யூசர்ஸ் ரீசெண்டா 22 ஜனவரி 2025 அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம். ஏன்னா சாம்சங் கேலக்ஸி அன்பேக்டு 2025 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. எங்கன்னா அமெரிக்கால, அதுவும் கலிபோர்னியால ஒரு சான்ஜோஸ் அப்படிங்கிற பகுதியில. இந்த ஈவெண்ட்ல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி S25 சீரீஸ அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் மட்டும் இல்ல, அதுல என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் தெரியப்படுத்துறாங்க. அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த சாம்சங் கேலக்ஸி S25 சீரீஸ்ல ஆண்ட்ராய்டு 15 சப்போர்ட்டோட அவங்களுடைய அந்த கஸ்டமைஸ் ஓஎஸ் இருக்கு பாத்தீங்களா, One UI 7 கொலாப் பண்ணி இந்த ஆண்ட்ராய்டு 15 வந்து அந்த மொபைல்ல பார்க்கலாம். சரி, இந்த ஆண்ட்ராய்டு 15 சாம்சங் கேலக்ஸி S25 சீரீஸ்ல மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, கூகுளோட பிக்சல்லையும் நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இதை வச்சு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரீசெண்டா ஒரு சில ஃபாலோவர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த ஆண்ட்ராய்டு 15 எப்போ ரீச் ஆகும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த ஆண்ட்ராய்டு 15 ஆல்ரெடி கூகுள் பிக்சல்லையும் ரீசெண்டா சாம்சங் கேலக்ஸி S25 சீரீஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அதுலயும் நம்ம இந்த ஆண்ட்ராய்டு 15 பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன பிராண்டுகள்ல என்னென்ன மாடல்கள்ல இந்த ஆண்ட்ராய்டு 15 ரீச் ஆக போகுது, அதை எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த ஒத்த வீடியோல போட்டோம்னா வீடியோ லென்த் ஆயிரும். அப்புறம் பாக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாம்சங் மொபைலை எடுத்துட்டு அதுல எஸ் சீரீஸை நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த எஸ் சீரீஸ் மொபைலை யாராச்சும் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா எந்தெந்த மாடல்கள்ல இந்த ஆண்ட்ராய்டு 15 கூடிய சீக்கிரத்துல நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க அப்படிங்கறத நான் தெளிவா இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். சாம்சங் மொபைல்ல கேலக்ஸி S21 சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது 4 மாடல். அதுல சாம்சங் கேலக்ஸி S21 FE, அதே மாதிரி கேலக்ஸி S21, கேலக்ஸி S21 பிளஸ், அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா. சோ இந்த 4 மாடல்ல வந்து சாம்சங் கேலக்ஸி அறிமுகப்படுத்துறாங்க. எப்பன்னா 15 ஜனவரி 2021 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 4 மாடல் மொபைல்லையும் நீங்க ஆண்ட்ராய்டு 15 ரிசீவ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது சாம்சங் கேலக்ஸி S22 சீரீஸ். சோ இதுல 3 மாடல் அறிமுகப்படுத்திருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S22, சாம்சங் கேலக்ஸி S22 பிளஸ், அதுக்கப்புறம் S22 அல்ட்ரா. சோ இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 17 பிப்ரவரி 2022 அறிமுகப்படுத்தினாங்க. சோ இந்த மொபைல்லையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆண்ட்ராய்டு 15 ரிசீவ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது சாம்சங் கேலக்ஸி S23 சீரீஸ்ல. இதுல பாத்தீங்கன்னா 4 மாடல்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. பிப்ரவரி மாசம் 2023 அபிஷியலா இந்த மொபைலை லான்ச் பண்ணாங்க. சோ சாம்சங் கேலக்ஸி S23 FE, S23, S23 பிளஸ், சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா, 4 மாடல். சோ இதையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆண்ட்ராய்டு 15 நீங்க ரிசீவ் பண்ணலாம். ஃபைனலி 18 ஜனவரி 2024 இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொபைல் பெஸ்ட் மொபைல் 2024 அப்படிங்கிற அவார்டு நிறைய யூடியூபர்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அதை பத்தி தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். சாம்சங் கேலக்ஸி S24, சாம்சங் கேலக்ஸி S24 பிளஸ், சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. சோ இந்த மாடல் மொபைல்களையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சொல்லவே வேண்டாம். இதுலயும் நீங்க கூடிய சீக்கிரத்துல ஆண்ட்ராய்டு 15 OS ரிசீவ் பண்ண போறீங்க. ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதை இப்படியே டீல்ல விட்டா நல்லா இருக்காது. அதனால அதையும் நான் முடிச்சுட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அது என்னன்னா, சாம்சங் கேலக்ஸி Z வந்து பிளிப்பும் ஃபோல்டும் இருக்குல்ல, அதுல ஸ்டார்டிங் வெர்ஷன் சாம்சங் கேலக்ஸி Z Flip 3, Z Fold 3, அதுல இருந்து சாம்சங் கேலக்ஸி Z Flip 6, சாம்சங் கேலக்ஸி Z Fold 6 இது வரைக்கும் உள்ள அந்த மாடல்கள் இதுல ஏதாவது நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆண்ட்ராய்டு 15 நீங்க ரிசீவ் பண்றீங்க. சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. அடுத்ததா எந்த பிராண்டை பத்தி நம்ம போடலாம் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ போட்டுடலாம். சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க என்ன பண்ணணும், நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான், அதுல உன்னை தட்டி விட்டுக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.